இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பட்டன் அமைக்கினா ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ரைட். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெஸ் எஸ்கேப் கீ ஃபார் ஸ்டார்ட் அப் மெனு டி. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக ஒன்றுமே வரதில்லை. ரைட்டா? இப்போ என்ன பண்ணோன்னா எஸ்கேப் நம்ம சொல்கிறது இஎஸ்சின்னு சொல்கிற எஸ்கேப்புக்கு இந்த இது ஆக்சுவலாக இந்த பட்டன். ஓகே, இந்த பட்டன். ஸோ இனி வந்து பூட்டாக போகுது. ஓகே ரைட் guys, இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா an operating system wasn't found, try disconnecting any drives that can't contain an operating system. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லையா, அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒர்க் ஆகுது இல்லை. ஓகே, இந்த லேப்டாப் என்ன பண்ணுதுன்னா இந்த லேப்டாப் ஒர்க் ஆகுது இல்லை. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள் என்கிட்ட விண்டோஸ் 10 இது. ஆக்சுவலாக இது காப்பி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அண்ட் ஒரிஜினல் வந்து ஒரிஜினலே போட பாருங்கள். அண்ட் இது வந்து விண்டோஸ் 7. ஓகே, அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இது ஆல்ரெடி விண்டோஸ் 10 இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்காக விண்டோஸ் 7 போட்டு காட்ட போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிக்கோ. ரைட்டா? ரைட், இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோலும் ஆல்ட்டும் டிலீட்டும் ரெண்டையும் அமுக்கட்டான். கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட். ஓகே, இப்போ என்ன பண்ணுதுன்னா ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போது எஸ்கேப் அனுப்புகிறோம். ரைட்டா? இப்போ இனி எனக்கு இருக்குதுண்டா F1 நமக்கு சொல்லுது சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்கு. சிஸ்டம் F2 இதே பயோஸ் தான் ரன் ஆகுது. இது என்ன ரன் ஆகுதுன்னா பயோஸ். சரியா? இன்றைக்கி சிஸ்டம் ரிகவரி, பூட் டிவைஸ் ஆப்ஷன்ஸ் இது F9. அப்புறமா கண்டினியூ ஸ்டார்ட் அப் பண்ணிக்குது. நாங்கள் F9 அமுக்கும். ஓகே, இன்றைக்கி F9. ரைட். அதுக்கப்புறம் என்ன வந்திக்கின்னா பூட் ஃப்ரம் EFI ஃபைல் வந்திக்குது. நோட் புக் ஹார்ட் ட்ரைவ் நிற்குது. அடுத்து வந்து இன்டர்னல் CD DVD ROM. இப்போ நாங்கள் போட்டிக்கிறேன்னாண்டா இன்டர்னல் CD DVD ROM. ஓகே, அது பூட் மேனேஜ் தான் ஒன்றா வைக்குது இல்லைங்கச்சா? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ டவுன் ஆகுறோம். ரைட்டா? ஸோ டவுன் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்டா என்டர் பண்ண போகிறோம். ப்ளஸ் என்னைக்கிட்டு பூத் ஃப்ரம் CD or டிவைன் இருக்குது. என்னைக்குன்னு நான் இன்னொரு என்டர் ஆகும். பார்த்தீங்களா? இது OS ஸ்டார்ட் ஆகுது. இதான் விண்டோஸோட இது நான் போட போகிறது. இப்போ விண்டோஸ். ஓகே, தேர் ஆர் மெனி விண்டோஸ். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக மோனிட்டர்ஸ் டைப் 3 இருக்குது. மோனிட்டர் டைப் 3 இருக்குது. ஒன்று வந்து இந்த CRT, இந்த குண்டு மானிட்டர் பாருங்கள், இந்த குண்டு மானிட்டர். அப்புறமா இது வந்து LED, அடுத்த LCD. LCD ஒன்று, LED ஒன்று, CRT ஒன்று. ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் இருக்கிற வந்து LED. ஓகேயா? CRT வந்து முந்தி வந்த தடி குண்டு டிவி. இது LED லைட் எமிட்டிங் டயோட் டிஸ்பிளே என்ன சரி போட்டுக்கோங்க. இது LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அந்த மாதிரி வரும். ரைட்டா? அண்ட் இதில் மீகிறது வந்து இதுலேயும் லிக்விட் கிறிஸ்டல் ஆகிக்கும், இல்லாட்டி LED ஆகிக்கும். அது இல்லை. இதை வந்து பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து மானிட்டர் போர்ட்னு. ஆக்சுவலாக இதுக்கு VGA போர்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக VGA போர்ட்னு எழுதிக்கொள்கிற நல்ல. ஏன்டா மானிட்டர் போர்ட்னா மதர் போர்ட் தான் மானிட்டர். அதாவது மானிட்டர் கனெக்ட் எல்லாமே மானிட்டர் போர்ட்டாக இருக்கும். அதாவது இதை மாதிரி HDMI கனெக்ட் ஆகிற HDMI போர்ட்டும் கூட மானிட்டர் போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகலும். இந்த டிஸ்பிளே போர்ட்டையும் மானிட்டர் போர்ட்டாக சொல்லிடும். அது சுட்டி இதுக்கு VGA போர்ட்னு சொல்லிக்கொள்கிற நல்ல. இந்த போர்ட்டுக்கு VGA போர்ட்டுன்னும். ஆக்சுவலாக இந்த நெட்வொர்க் போர்ட்டுக்கு தான் நெட்வொர்க் போர்ட்டும் நிறைய டைப்ஸ் இது. அதனால் தனி சும்மா நெட்வொர்க் போர்ட் எழுதாமல் இந்த போர்ட்டை கண்டா RJ45 எழுதி கொள்வது நல்ல. ஓகேயா?
ஸோ என்னண்டா இவ்வளோ நேரமாக லோகோ மட்டும்தான் காட்டிடிக்குது, பார்ப்போம் எப்போ வருதுன்னு. அடுத்து இந்த சுற்றுற ஐக்கனிக்கு தானே இது எப்படி சுற்றுது, இதுக்கு சொல்கிறாங்க லோடிங்னு சொல்லுவீங்க, ஆனால் பஃபரிங்னு சொல்கிறது வந்து மெயினாக நல்ல பஃபரிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஐடி படிக்கிறனால அதுக்கான எக்ஸாக்ட் வேர்டை வந்து யாவது வச்சுக்கோங்க. இதுக்கு லோடிங் சொல்லாமல் பஃபரிங்னு சொன்னால் குவாலிட்டி. அடுத்து இப்போ என்னாண்டா அந்த ஜென்ரேஷன் 2ன்னு மட்டும் வந்துக்குது. ஸோ ஒன்றுமே வழங்குது இல்லை. நான் என்ன பண்ணோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டருக்கு போட்டு கொண்டிக்கிறோம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத ஒரு லேப்புக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக போட்டு கொண்டிக்கிறோம். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிக்கிறீங்க. ஸோ என்னென்னா எல்லாருக்கும் ப்ரொசஸர் இதுதானே, ஒரு கம்ப்யூட்டர் இதுனா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழியில் அதுக்கு வந்து பணிவிட 101010 தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை மாதிரி இப்போ B616 அப்படின்னு கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க. அது சொல்ல வாரத்தோடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது வந்துருச்சு. ஸோ இது வந்ததோட பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கேட்குதுன்னா Windows 7 வந்துருச்சு. இப்போ யுனைடெட் இங்கிலீஷ் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இங்கிலீஷ் தான் கேட்குது, ரைட்டா. இப்போ மவுஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த மவுஸ் இதுக்கு முந்திக்கல. இப்போ மவுஸ் கசை வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுற இந்த அம்புக்குறி அழிக்குது, இதை மாதிரி அம்புக்குறியால் நிறைய அம்புக்குறி அழிக்குது. இந்த அம்புக்குறி எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்னத்தான்னா கர்சர் அப்படி சொல்லி. ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு அண்ட் இன்ஸ்டால் கேட்குது. ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் அப். ஓகே, அது ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகேயா. ஸோ அதனால் இதை மாதிரி லாங்குவேஜ் யூஸ் ஆகிடுச்சு, சரியா. இப்போ அக்தருக்கு பதிலாக நான் என்னத்தை போட்டுறேன்னா AB12 அப்படின்னு போடுறேன் அக்தருக்கு பதிலாக. அப்போ AB12 அது மாதிரி கோடுகள் யூஸ் பண்ணாங்க ஒரு மெயின் சென்டென்ஸுக்கு. ஸோ அதுக்கு தான் அசெம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த அசெம்பிளி லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு இந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது வந்து அசெம்பிளர் யூஸ் பண்ணாங்க. இந்த அசெம்பிளி லாங்குவேஜை வந்து அசெம்பிளி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒன்றாவது வந்து யூஸ் பண்ணப்பட்ட டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர். அசெம்பிளர்னு சொல்கிற ஒரு அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். அதோடு என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால் இதில் வந்துட்டுது செலக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி இப்படின்னு கிளியரில் அந்த பார்த்துக்கோ. Windows 7 இது பேசிக், ப்ரீமியம், ப்ரொஃபஷனல் அப்படி இப்படின்னு இது. ஹோம் பேசிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் அமுக்குறேன். அதோட என்னென்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது, லைசன்ஸ், அப்ரூவல்ஸ், ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, அக்ரேன் ஸோ கீப் த ஃபைல் செட்டிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ நான் ரெண்டாவது அட்வான்ஸ் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகேயா. ஸோ ட்ரைவ் டூவில் எல்லாம் தான் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடுவோம். டிலீட் ஆகிட்டு போங்க சாமி, ரைட். இப்போ காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் 100% ஆகும். அப்புறம் கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் ஃபீச்சர்ஸ் முடிஞ்சு, இன்ஸ்டாலேஷன் அப்டேட்ஸ் முடிஞ்சு, ஃபினிஷிங் முடிஞ்சும். அது பிறகு வரும். அந்த டைம் மட்டும் நாங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேயா. ரைட்டா. என்னண்டா அசெம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸ் பொறுத்தா 3 டிரான்ஸ்லேட்டர் செய்யுது. என்ன 3 டிரான்ஸ்லேட்டர்ஸ்னால் ஒன்று அசெம்பிளர், இன்டர்பிரிட்டர், கம்பைலர். இந்த அசெம்பிளர் ஒருத்தன் இருந்தானே, இவன் வந்து இந்த அசெம்பிளி லாங்குவேஜை வந்து என்ன பண்ணுவான்டா பைனரி நம்பர் வச்சு கன்வெர்ட் பண்ணுவான். இந்த இன்டர்பிரிட்டர் வந்து நடுவில் வைப்பான். இவன் கொஞ்சம் மோசமான ஆள். ஏன்டா இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சரியா. எப்படின்டா இப்போ லைனில் ஒருத்தங்க சொல்லுவேன் இது 1 2 3 4 5. ஆக்சுவலாக இந்த லைனில் ஈரான்னு வைங்களே,
இப்போ இவன் பார்த்துட்டு வருவான், இந்த இன்டர்பிரேட் அடிக்கிறானே, இந்த இன்டர்பிரேட் என்ன பண்ணுவான்னா பார்த்துட்டு வருவான், நீ சரியாக இருக்கிறியா, ஓகே பர்ஃபெக்ட் ஆகிதா, சரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறானா, ரைட்டா, கேப்டன் ஒழுங்காக ஆகிதா, டீசெண்டாக ஆகிறானான்னு பார்ப்பான். ஓகே இவனும் ஓகே சரியா ஃபுல்லாக பார்க்குறான். அந்த மஞ்சி பிஸ்கட்டில் வந்து இங்கே தானே கோகமது கேமண்டு எட்டு வருவான். කොහොමද පුහුණුව? විශිෂ්ටයි සර්. හා? විශිෂ්ටයි සර්. හිදුම් විශිෂ්ටයි සර්. හා? විශිෂ්ටයි සර්. කොහොමද කෑම? අති විශිෂ්ටයි සර්. ஸோ அதை மாதிரிலே ஃபுல்லாக கேட்டு வரான், ஓகேன்னு. இப்போ நடுவில் இவன் ஓகே இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், இன்னும் நின்றுடு இவன் ஓகே ஆக மட்டும், ஏன் நீ பண்ணல, தொப்பி ஒழுங்காக போடு, சரியா, ஜெகட் ஒன்று, இவன் பிள்ளைன்னு குத்தத்தை சொல்லிட்டு தான் இருப்பான். ஓகேயா, இவன் சரியாக மட்டும் இவன் போக மாட்டான், இங்கிட்டு யார் இன்டர்பிரேட் போக மாட்டான். ஆனால் கம்பைலர் அப்படி இல்லை, சரியா, இவன் வந்து கொஞ்சம் மேலான ஆள், இவனு பிறந்தான் இவன் தான், ஆக்சுவலாக இன்டர்பிரேட் பிறந்தான் இவன் தான், வந்ததுக்கு இவனுக்கு தெரிந்தானே, இவன் கொஞ்சம் அறிவு உயிரை சுட்டி, இவன் ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 ஓகேவா, இந்த ஃபுல் பேரும் இருப்பாங்க. கம்பைலர் என்ன செய்வான், கம்பைலர் வருவான், கம்பைலரை வந்து மொத்தமாக பார்த்துட்டு போவான், அவரை இங்கேயும் ஒரு தாக்கா பார்த்துட்டு போவான், இன்னொரு இப்படி பார்த்துட்டு போவான். கேக்கல சத்தமா குட் மார்னிங் கோச். 2 தாக்கு பார்த்து அப்புறம் இந்த இவனை இருப்பான், நீ செஞ்சில்ல இங்கே வா, நீங்கள் 2 பேரும் வாங்க, சரியா, இடத்த போட்டிக்கிறாய், இதை பிள்ளையாக போட்டிக்கிறாய், சரியாக செய் அப்படின்னு செய்வான். இதான் இந்த இன்டர்பிரிட்டர் செய்கிற வேலை. என்னென்னா லைனுக்கு பார்த்துட்டு போவான், 1 2 3 4 லைனாக பார்த்துட்டு போயிட்டு இந்த லைன் பிள்ளைன்னா அதுக்காண்டு போமான்னா செஞ்சே ஆகணும். ஓகேயா, அதான் இன்டர்பிரிட்டர். ஆனால் கம்பைலர் அப்படிலாம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, ஒன்றாலேருந்து கடைசி எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பிள்ளையானாக்களை மட்டும் காட்டுவான், அதுதான் கம்பைலர். இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த கம்பைலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. முந்தி காலத்தில் தான் இந்த இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணாங்க. முந்தைய காலத்தில் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணாங்க, இப்போ கம்பைலர் யூஸ் பண்ணாங்க. கம்பைலர்னா ப்ரோக்ராமிங்ஸ் எழுதும், சரியா, இப்போ லைன்லாம் ப்ரோக்ராமிங் எழுதும். அப்போ அவ்வளோ லைன்லையும் இப்போ மேலே ஒரு லைன் பிள்ளைன்னா இந்த இன்டர்பிரிட்டர் அது கீழே போகாது. ஆனால் கம்பைலர் அப்படி இல்லை, ஃபுல்லாக பார்த்துட்டு இது பிள்ளைன்னா அந்த லைனை மட்டும் ரெட் கலராக மார்க் பண்ணும். இதுதான் கம்பைலர். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்கிச்சு. ஓகேயா, டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்கிச்சு. அண்ட் அப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 3 மொனிட்டர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதுலேயும் சொல்லிட்டேன். ஓகேயா, அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னு எடுத்தா கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுறது இது, ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சரியா. அப்போ கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா MS-DOS சரியா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்குது, macOS அடுத்த உபுண்டு ஃபெடோரா. ஸோ அதை மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்னா லினாக்ஸு கீழே வரும். ஸோ லினாக்ஸு கீழே நிறையா வரும். லினாக்ஸ்ன்னு சொல்கிற மோஸ்ட்லி வந்து ஹேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேராட்டோஎஸ், காலி நெட் ஹண்டர், அது மாதிரி எல்லாமே வரும். ஸோ உபுண்டு, நியூ ஃபெடோரா அதெல்லாம் லினாக்ஸுக்குள்ளே வரும். ஸோ மெயினாக வந்து MS-DOS, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், macOS, ஸோ அதுகளெல்லாம் ஓகே, அதுக்கு கூட லினாக்ஸை போட்டுக்கொண்டாலும் ஓகே, ரைட்டு. அடுத்த மொபைல் ஃபோனுக்கு வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்பெடட் ஓஎஸ்ன்னு வேறு ஆகிது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ 2 OS மட்டும் பார்த்துக்கோங்க. எம்பெடட் ஓஎஸ்ன்னு சொல்கிற இந்த வாஷிங் மெஷின், கார்களுக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே, ஸோ அதை மாதிரி அதுக்குள்ளே வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரேடியோக்குள்ளே, டிவிக்குள்ளே, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோன் ஓஎஸ்ன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது, iOS இருக்குது, ஐஃபோனுக்கு வர்றது, சரியா, பிளாக்பெரி OS அப்புறமா விண்டோஸ் OS மொபைல். ஓகேயா, மொபைல் ஃபோனுக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் எழுத்த பார்க்காத டாக்டரோட எழுத்தும் கோடி சிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஃபார்மசிக்காரன் சரியாக பார்த்து எழுதுறான் தானே, அதை மாதிரி நினச்சிக்கோங்க. டிஸ்பிளேல விழுது தானே, டிஸ்பிளேல விளங்கினா ஓகே ஸ்பெல்லிங். ஓகேயா, அடுத்த கோட்ஸை பார்த்தோம் தானே, நாங்கள் ஒக்டல் பார்த்தோம், ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம், பைனரி பார்த்தோம், டெசிமல் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் பைனரி தான் மெஷினுக்கு தெரியும்னு பார்த்தோம். ஓகேயா, இந்த பைனரி தான் மெஷினுக்கு தெரியும்னா இப்போ பைனரினா நாங்கள் 1 2 7 தான் போடலாம். ஆக்சுவலாக 7னா சிம்பிள் $, போடைக்குது. ஆனாக்கு என்ன பைனரி வரும், சரியா, அயானுக்கு என்ன பைனரி வரும், சும்மா சொல்லுவோமே,
அல்லாஹ் இப்படி எழுதுகிறோம். இந்த அல்லாஹ் எப்படி எனக்கு பைனரியாக போடுற? ஆக்சுவலாக அல்லாஹோட பைனரி என்ன? ஸோ அதை நாங்கள் மெயினாக பார்த்தே ஆகணும். விளங்கிச்சா? இப்போ பிசிடினா பிசிடி பைனரி கோடட் டெசிமல்னு சொல்லுவாங்க. பைனரி கோடட் டெசிமல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விரிவாக்கத்தையெல்லாம் நான் டிஸ்பிளேவே போடுறேன் சொல்லிவிட்டு, சரியா? ஆக்சுவலாக எழுதிடிக்க எனக்கு சோம்பரம். ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடேயும் கூட வெள்ளிக்கிழமை பள்ளிக்கும் போகணும். ஓகே, ஸோ பிசிடி. ஓகே, பிசிடி ஒன்றா பிசிடி இது பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கான கேரக்டர்ஸ் எத்தனை தேடி எழுதுங்க. ஓகேயா? ஸோ அது வந்து ரொம்ப சின்னது, நம்பர்ஸை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிடும், சரியா? அது போகிற எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன் இன்ஃபர்மேஷன் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு என்ன மட்டும் வந்துச்சு, EBCDIC அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு கோடு ஒன்று வந்துச்சு. அதில் வந்து பைனரியை விட கொஞ்சம் இந்த பிசிடியை விட கொஞ்சம் கூட போடலும், விளைஞ்சா? அடுத்து வந்து இந்த ACII அப்படின்னா அப்போ நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிடலாம். அப்படின்னு ABCDZ மட்டும் போடலும், நம்பர்ஸ் போடலும், இந்த இதுகள் போடலும், சிம்பிள்ஸ் அதெல்லாம் போடலும். ஓகே, இந்த டாலர் சைன் இருக்குது, வேறையா அந்த F சைன் இருக்குது, ரைட்டா? அதை மாதிரி சைனல் சிம்பிள்ஸ், சரியா? அந்த இப்படி கொஸ்டின் மார்க், ஸோ அதுக்கெல்லாம் பைனரி நம்பர் ஒன்று வேணுமே. ஸோ அதெல்லாம் இந்த ACIயில் போடலும். ஸோ இதெல்லாம் போடலும்னா இந்த ஆனா அவனா ஏனா ஏனா அண்ட் சைனா லெட்டர், இந்த மெண்டேரியன் லெட்டர் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்படி இந்த சைனா லெட்டர் எழுத கூட வந்து அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிக்கும். அதனால் யூனிகோட்னு வந்துச்சு. இங்கே யூனிகோட்னு வந்துச்சு. இந்த யூனிகோடில் வந்து இருக்கிற எல்லா பலாய் லெட்டர்ஸையும் எழுத்துக்களையும் போடலும், ரைட்டா? ஸோ இதுதான் இது 4 நல்லா பாடம் வைங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டிகர்ஸ். ஸோ EBCDICனா என்ன, BCDனா என்னாண்டு இது வந்து நான் பேசிக்காக சொன்னேன், நான் டீப்பாக போக தேவையில்லை. இதோட விரிவாக்கமும் அதை மட்டும் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது பேசிக்கலாக போதும். ஓகேயா? அடுத்த ஒரு ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கான டிஃப்ரென்ஸ் என்னான்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபைலுக்கும் ஃபோல்டருக்குமான வித்தியாசம். இப்போ ஃபைல்னு சொன்னால் ஃபைல் வந்து இப்போ ரெண்டாக பிரியும். அதாவது ஃபைல் நேம், அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன். எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இது. அதாவது இப்போ pic.jpeg இதை சொல்கிற எக்ஸ்டென்ஷனுக்கு JPG, PNG இந்த PNG சொல்கிற எக்ஸ்டென்ஷன் இது, சரியா? அப்போ ஃபைல்னு சொன்னால் இப்போ bulldozer.pdf, ஓகேயா? .pdf இது வந்து எக்ஸ்டென்ஷன். .pdfன்னு சொல்கிற PDF ஃபைல் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அதுதான் PDF ஃபைல்னு சொல்கிறேன். அந்த PDF ஃபைல் சொல்கிறது எக்ஸ்டென்ஷன். ஃபைல் நேமும் இந்த டாக்ஸ் என்ன சார் வேர்ட் ஃபைல், சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். ஃபோல்டர்னு சொல்கிற இப்போ புல்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் இது இது ஃபோல்டர்ஸ்னு சொல்கிற எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் தான். என் ஃபோனில் போயிட்டாரும் ஃபைல்ஸ். ஆக்சுவலாக நேரத்தில் ஃபோன்ஸை பற்றி சொல்கிறேன்னா நிறைய பேர்ட்ட PC இல்லை அப்படி செய்கிற அப்படின்னு. இப்போ நாங்கள் ஃபோல்டர்ஸையும் பார்ப்போம். இந்த ஃபோல்டர்ஸ் மை ஃபைல்ஸை போய்ட்டு பார்த்தா இது காட்டுறது எல்லாமே ஃபோல்டர்ஸ் தான். அதுக்குள்ளே இருக்கிறது இது எல்லாமே ஃபைல்ஸ் தான். ஓகேயா? ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் இருக்குது. இதை வந்து நான் ப்ரௌசர் போகிறேன். ஸோ ஃபோனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை காட்டுறது எல்லாமே ஃபோல்டர்ஸ் தான். ஓகேயா? இது எல்லாமே ஃபோல்டர்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா .mp3 அப்படின்னு இருக்குது. .mp3 இருக்குது. ஸோ .mp4 இது MP3 வாய்ஸ் நோட்டு. .mp4 வீடியோஸ். ஓகேயா? அப்படின்னா இதெல்லாம் ஃபைல்ஸ். ஓகே, அந்த .mp3 .mp4 அதெல்லாம் ஃபைல்ஸ். இதை மாதிரி இருக்கிறது இதெல்லாம் ஃபோல்டர். ஓகே, மஞ்சள் கலர் இதெல்லாம் ஃபோல்டர். ஸோ இதெல்லாம் ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் அவ்வளோ ஃபைல்ஸ் அரேஞ்சா. ஸோ அவ்வளோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுதான் பேசிக். இது விளங்கினா போதும், ரைட்டுங்க. இப்போ நான் வந்தீங்கன்னா வாட்ஸ் கோயிங் டு யூஸ் திஸ் PC அப்படின்னு வந்து இது. ஸோ என்னடா ஆபிட், ஐயோ கெஸ்ட் நடிப்போம். கெஸ்ட் அடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ சூஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக தான் சொன்னேன்ல. இது ஆபிட் நடிப்போம். ஆபிட் நடிச்சாச்சு. என்டர். பாஸ்வேர்ட் ஸ்கிப். பாஸ்வேர்ட் 1 2 3. ஓகே,
confirm your password 1 2 3. Question number 1. What is your first pet's name? What's your childhood nickname? What's the name of the... இதெல்லாம் கேட்ட பொறுத்தாரேன். கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உரத்தரே கொடிய விட்டு குதிச்சு மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறே. ஸோ என்னென்னா நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை போயிட்டு இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணால் ஓகேயா, ரைட்டுனா ரைட் கிளிக். ஸோ இன்றைக்கி வந்து ரைட் கிளிக் பண்ண போகிறோம், இப்படி ஆப்ஷன் ஒன்று வரும். வந்த பிறகு நியூ ஃபோல்டர் நொண்டி இது நியூக்கு பிறகு ஃபோல்டர் இது. ஸோ ஃபோல்டருக்கு எல்லாம் நியூ ஃபோல்டர் வரும். அப்போ நான் மீனே போயிட்டு ஓகேயா இந்த இப்படி டைப் பண்ணியாச்சு, ஃபோல்டர் வந்துட்டு. ஸோ நாங்கள் வேறுங்க சரி ஸோ நம்ம கிளிக் ஒன்று பண்ணால் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா, அவ்வளோதான்.